ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று உள்ள வீடியோவில் உள்ள கண்டினியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று புறா வந்து எல்லாம் செட் பண்ணிட்டோம். கேஜுக்குள்ளே எல்லாமே செட் பண்ணி எல்லா புறாவையும் உள்ளே வச்சு தண்ணி இற எல்லாமே வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த இடத்துல கீழே கிடக்கிற அந்த குப்பைகள், அப்புறம் கட்டை, அப்புறம் இது கிடக்கிற எல்லாத்தையும் நீட்டாக ஆக்கி மாடியை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புறா ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு, பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மாடி வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ மாடி வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டு, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் போன வாட்டி எப்படி இருந்துச்சு, க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்ன கேப் இருக்குது, அதனால தான் அந்த கட்டையை வச்சு அடைச்சிருக்கேன். ஸோ இது ஒரு பானை இருந்துச்சு, வச்சு போட்டாச்சு. ஸோ இந்த இடம் ஓகே, அப்புறம் இந்த இதுவும் ஓகே. இதை மட்டும் கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அப்படியே புறா மட்டும் கொஞ்சம் நேரம் வெளியே விட்டுலாம்.